வணக்கம் எவ்ரிஒன். டே 4 அந்த பேக் பைப்பரோட மியூசிக்கோட ஆரம்பிச்சது. நான் அப்படியே நடந்து இந்த டயகன் ஆலி அப்படின்ற விக்டோரியா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஹாரி பாட்டரில் முதல்ல ஹாரி பாட்டரும் ஹேக்ரிடும் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுவாங்க இல்லையா? அவருக்கு தேவையான அந்த மேஜிக் வாண்ட், அப்புறம் வந்து அந்த ப்ரூம் அதெல்லாம் வாங்குவாங்க. அத வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட இன்ஸ்பிரேஷன கொண்டு தான் அந்த படத்துல அத அமைச்சாங்க. அது இல்லாம, இப்ப நீங்க பார்க்குற இந்த மியூசியம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற கடை, இவங்க வந்து ஹாரி பாட்டரோட அஃபிஷியல் ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்க எப்படி வந்து அப்படியே தத்ரூபமா அந்த படத்துல வந்த இது எல்லாமே இதுல இருக்கு. அதுலேயும் அந்த நிம்பஸ் 2000 அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஹாரி பாட்டர் யூஸ் பண்ணது. ஸோ அப்படி எல்லாமே இதெல்லாம் நான் படத்தில் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் நான் ஒரு பெரிய ஹாரி பாட்டர் ஃபேன். எப்படி சொல்ல, அதாவது நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் அந்த எபிசோட்ஸு, அந்த பார்ட்ஸ் நான் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்னா ஃபஸ்ட் பார்ட்டும், அப்புறம் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட்ஸ் அதெல்லாமே. அப்புறம் இதுலேயே 2 கடைங்க இருந்தது. ஒன்று வந்து மியூசியம் கான்டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து சம் அப்புறம் வந்து இந்த கேலக்ஸி விசார்ட், கிரேட் விசார்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த 2 கடையுமே, இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இது கொஞ்சம் டைம் ஆனதுனால அந்த கடைக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா இந்த கடைக்கு வந்தேன். இதில் அந்த வூல் மவுண்ட் அப்படி இருக்கார் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மிரரில் அப்பப்போ பிளாக்மெயில் பண்ணுவார்ல, அதெல்லாம் இந்த பிளட்டில் எழுதி இருந்தது அதெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் வாங்குறதும் வாங்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்க்க வந்தீங்கன்னாலும் அவங்க எதுவும் சொல்கிறது கிடையாது. நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து அந்த கிரேட் விசார்ட் அப்படின்ற கடை. அந்த தெருவவே பார்க்குறதுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் குட்டீஸ்லாம் வருவாங்க. இதுலேயே எழுதியிருக்கு பாருங்கள், இந்த எலிஃபண்ட் ஹவுஸில் எப்படி இதுதான் பர்த் பிளேஸ் ஆஃப் ஹாரி பாட்டர். இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் பிளேஸு. இதை வந்து இப்போ வந்து அந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் திரும்ப கொண்டு வந்திருக்குறாங்க. ஜேகே ரவுலிங் அப்படின்ற அந்த ஆத்தர் தான் ஹாரி பாட்டரை உருவாக்குனது. அவங்க வந்து இந்த கஃபேக்கு, இந்த எலிஃபண்ட் ஹவுஸ் கஃபேக்கு தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த கதைகள்லாம் எழுதுவாங்களாம் டெய்லி. ஸோ அதனாலேயே இந்த கஃபே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இந்த விசார்டு அப்படின்ற அந்த ஷாப்பில் உள்ள சொவீனியர்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்கள் குட்டீஸ் யாராவது இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்களே ஒரு ஃபேன்னா இதெல்லாம் வாங்க மறந்துடாதீங்க. அடுத்து வரப்போகிறது எடின்பரா ஜூ. கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.